ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இன்றைக்கி சேனலில் நம்ம டெய்லி செய்கிற வீட்டு வேலைகளை கஷ்டமே இல்லாமல் எப்படி ரொம்பவே ஈஸியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட பணமும் மிச்சமாகும். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி கருத்து போன பழைய கொலுசெல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடையில் கொடுத்து பாலிஷ் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் குப்பையில் தூக்கி போடுற பொருளை வச்சு எப்படி நிமிஷத்தில் பழைய கொலுசு எல்லாத்தையும் புதுசு மாதிரி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம இன்றைக்கி தீர்ந்து போன பேஸ்ட் கவர் தான் எடுத்திருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேஸ்ட் எப்போவுமே ஒட்டிகிட்டு இருக்கோம். அதை நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் போடாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணத்துலேயே கொஞ்சம் தண்ணியும் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பழைய டூத் ப்ரஷ்ஷை வச்சு அந்த பேஸ்ட்டை தொட்டு நம்ம கொலுசை நல்லா ரப் பண்ணாவே போதும். அந்த கொலுசில் இருக்க அந்த பிளாக் கலர் எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும். கொலுசோட ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுன்னு ரெண்டு சைடும் அந்த பேஸ்ட்டை தொட்டு நல்லா ப்ரஷ் வச்சு ரப் பண்ணால் போதும். நீங்கள் எந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்கனாலும் ஓகே, நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பாருங்கள், நான் பேஸ்ட் வச்சு ரப் பண்ணும்போது அந்த நுரை பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இல்லாமல் ஒரு மாதிரி கிரே கலரில் இருக்குது. அதாவது அந்த கொலுசில் இருக்க அந்த கருப்பு கலர் அழுக்கு எல்லாமே நமக்கு இப்போது ரிமூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. கொலுசோட ரெண்டு சைடும் பேஸ்ட் வச்சு நல்லா ரப் பண்ணினதுக்கப்புறமா இப்போ நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட கொலுசில் இருந்த கருப்பு கலர் எல்லாமே இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. நம்மளோட கொலுசு பார்க்குறதுக்கே நல்ல பளிச்சுன்னு இருக்குது. உங்களுக்கு வீடியோலேயே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இன்னொரு மெத்தடில் ஒரு சொட்டு தண்ணி கூட யூஸ் பண்ணாமல் கருத்து போன வெள்ளி கொலுசெல்லாம் எப்படி புதுசு மாதிரி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி இந்த கோல்கேட் டூத் பவுடர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் கோல்கேட் டூத் பவுடர் எடுத்துக்கலாம். இது கூடவே நல்லா திக்கான ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போது அந்த கிளாத்தில் நம்ம கோல்கேட் டூத் பவுடரை தொட்டு நம்மளோட கருத்து போன கொலுசு மேலே நல்லா தேய்ச்சோனாவே போதும். அந்த கொலுசில் இருக்க கருப்பு கலர் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், உங்களுக்கு வீடியோலேயே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கொலுசில் இருந்த கருப்பு கலர் எல்லாமே இப்போது அந்த துணியில் ஒட்டிக்கிட்டு வருது. இதே மாதிரி நம்ம அந்த டூத் பவுடரை தொட்டு ஃபுல் கொலுசையும் ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுன்னு ரெண்டு சைடும் நல்லா தேய்ச்சோன்னா போதும். நிமிஷத்தில் நம்மளோட கொலுசு புதுசு மாதிரி மாறிடும். இந்த மெத்தடில் நம்ம கொலுசை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தேவையில்லை. வெள்ளி கொலுசு மட்டும் இல்லை, தண்ணி பட வேண்டான்னு நினைக்கிற வெள்ளி பொருட்கள் எல்லாத்தையும் இந்த மெத்தடில் நீங்கள் ஈஸியாகவே பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம். பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ண கொலுசும் டூத் பவுடர் வச்சு க்ளீன் பண்ண கொலுசுமே பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பளிச்சுன்னு இருக்குது. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பணமும் மிச்சமாகும். இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ செகண்ட் டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம தேங்காவோட சிரட்டை எடுத்துக்கலாம். இப்போ அந்த கொட்டாச்சியிலேருந்து நல்லா மெல்லிஸாக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு நாரை பிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு ஹைட்டில் தான் நார் பிச்சு எடுத்திருக்கேன். இப்போ அந்த நாரை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். அதாவது நமக்கு ஒரு லூப் மாதிரி கிடைக்கும். இப்போ ஒரு ஊக்கு எடுத்துக்கோங்க. அந்த ஊக்கோட ஹெட் போர்ஷனில் நம்ம தேங்காய் நார் வச்சு ரெடி பண்ணின லூப்பை இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஒரு செலோ டேப் வச்சு அந்த தேங்காய் நாரையும் ஊக்கையும் நல்லா டைட்டாக இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா போதும். அந்த தேங்காய் நார் ஊக்கோட நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடும். செலோ டேப் வச்சு ஒட்டினதுக்கப்புறமா நம்மளோட ஊக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஊசியில் நூல் கோர்க்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியாக ஒரே நொடியில் தான் ஊசியில் நூல் கோர்க்க போகிறோம். ஊசி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த தேங்காய் நார் லூப்பை கரெக்டாக அந்த ஊசியில் இருக்க ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. உங்களோட ஊசியோட ஹோல் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் தேங்காய் நார் மெல்லிஸாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே உள்ளே போயிடும். இப்போ அந்த தேங்காய் நாரோட லூப் பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாக இருக்கும். அதுக்குள்ளே நம்மளோட நூலை ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ஊசியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பின் சைடாக இழுத்துட்டு வந்தீங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியாகவே அந்த நூல் ஊசிக்கு வந்துடும். பாருங்கள், ஒரே நொடியில் நம்ம ஊசியில் நூல் கோர்த்துட்டோம். ஊசி நூல் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த ஊசியை இந்த மாதிரி நூல் கண்டிலே குத்தி வச்சுருங்க. அப்போ தான் ஊசி மிஸ் ஆகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஊசி நூல் போட்டு வச்சுக்கிறதுக்குனே தனியாக ஒரு டப்பா போட்டு வச்சுக்கோங்க. இது கூடவே நம்ம ஊக்கில் ரெடி பண்ணினதையும் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் ஊசி நூல் கோர்க்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம தேங்காய் துருவி, மிக்ஸி இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் டக்குன்னு உடைச்ச தேங்காயிலேருந்து எப்படி தேங்காய் பூ எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஒரு ஃபோக் எடுத்துக்கோங்க. ஃபோக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேங்காயில் இந்த மாதிரி கீறி விட்டிங்கனாவே போதும். ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு தேங்காய் பூ வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு 4-5 வாட்டி கீறினாவே போதும். நமக்கு தேங்காய் பூ வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிரும். பொரியலுக்கு, சட்னிக்கெலாம் கூட நீங்கள் இந்த மாதிரி டக்குன்னு கரண்ட் இல்லாத நேரத்தில் இல்லை துருவி யூஸ் பண்ணுற டைம் இல்லாத நேரத்துலலாம் டக்குன்னு தேங்காய் பூ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாவக்காய் வந்து நல்லா கசப்பாக இருக்கும்னு. அந்த பாவக்காயில் இருக்க கசப்பை நம்ம நல்லா கம்மி பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர்பான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாவக்காவை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணினதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவு தூள் உப்பு எடுத்துக்கோங்க. அதை பாவக்காயில் இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுட்டு கை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த உப்பு வந்து பாவக்காயில் எல்லா இடத்துலையும் படணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் அதை அப்படியே நம்ம ஊற விட்டுடலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பாவக்காவை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாவக்காயில் வந்து இந்த மாதிரி நீர் விட்டு இருக்கும். அதாவது அந்த பாவக்காயில் இருந்த கசப்பு எல்லாமே இந்த மாதிரி உப்பு தண்ணியாக கலெக்ட் ஆகிருக்கும். இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிட்டு பாவக்காவை ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைச்சோன்னா பாவக்காய் வந்து அந்த அளவுக்கு கசப்பாகவே இருக்காது. பாவக்காய் சமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 5th டிப் பார்க்கலாம். எல்லார் வீட்லேயுமே தேங்காய் வந்து யூஸ் பண்ணுவோம். தேங்காவை உடைக்கும் போது அந்த குடுமி பகுதியில் இருக்க நாரை வந்து இந்த மாதிரி நம்ம தனியாக பிச்சு வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம பூண்டுலாம் வாங்கும்போது பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் நெட் பேக்கில் போட்டு தருவாங்க. சம்டைம்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் கூட இந்த மாதிரி நெட் பேக்கில் போட்டு தருவாங்க. இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த தேங்காய் நாரை அந்த நெட் பேக்குள்ளே இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி நெட் பேக்கை சுற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த நெட் பேக்கை இந்த மாதிரி வெளி சைடு இழுத்து விட்டுருங்க. அந்த தேங்காய் நார் வந்து உள் சைடு வந்துடும். இப்போ திரும்பவும் இன்னொரு சைடு ஒரு 2 வாட்டி சுற்றிட்டு அந்த நெட் பேக்கை இந்த மாதிரி வெளி சைடாக இழுத்து விட்டுட்டு அந்த தேங்காய் நாரை இந்த மாதிரி உள் சைடாக இழுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால அந்த நெட் பேக் வந்து தேங்காய் நாரை நல்லாவே ரேப் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெட் பேக்கோட சைஸ் நல்லாவே சின்னதாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த நெட் பேக்கில் ஒரு முடிச்சு போட்டு விட்டோம்னா போதும். அந்த தேங்காய் நாரை சுற்றி நம்ம ரேப் பண்ணியிருக்க நெட் பேக் வந்து ரிமூவ் ஆகவே ஆகாது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். வேஸ்ட்டாக நம்ம குப்பையில் தூக்கி போடுற தேங்காய் நாரையும் நெட் பேக்கையும் வச்சு நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் ரெடி பண்ணிட்டோம். நார்மலாக நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணும்போது அது பாத்திரங்களில் வந்து கீறல் வர வைக்கும். பட் இந்த மாதிரி நம்ம தேங்காய் நாரில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது எவ்வளோ கடினமான கரையாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்கள், நான் டிஷ்வாஷ் லிக்விட் தொட்டு உங்களுக்கு பாத்திரத்தை வாஷ் பண்ணி காட்டுறேன். நமக்கு ரொம்ப ஈஸியாகவே பாத்திரம் வந்து க்ளீன் ஆகிட்டுருக்கு. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தேங்காய் நார் வச்சு தான் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுவாங்க. நீங்கள் தேங்காய் நாரை சும்மா கையில் வச்சு பிடிச்சி வாஷ் பண்ணும்போது அந்த நார் வந்து பிரிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி பிரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம நெட் பேக் வச்சு யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம தேங்காய் நார் வச்சு வாஷ் பண்ணும்போது நம்மளோட பாத்திரத்தோட லைஃபுமே ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ நீங்களும் இனிமேல் ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணி பாத்திரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி வீட்டில் இருக்க தேங்காய் நாரையும் நெட் பேக்கையும் வச்சு ஒரு ஸ்க்ரப்பர் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே இந்த தேங்காய் நார் ஸ்க்ரப்பர் வச்சு வாஷ் பண்ணிடலாம். பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தேங்காய் நார் ஸ்க்ரப்பரை அதில் இருக்க ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் ரிமூவ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு வாட்டி தண்ணியில் அலசிக்கலாம். அதுக்கப்புறமா ஈரத்தெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோன்னா போதும். ரொம்ப ஈஸியாகவே அந்த தேங்காய் நார் ஸ்க்ரப்பர் வந்து ஈரம்லாம் இல்லாமல் ட்ரை ஆகிடும். நான் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நான்ஸ்டிக் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பரும் மற்ற ஸ்டீல் பாத்திரம் அயன் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக இந்த தேங்காய் நார் ஸ்க்ரப்பரும் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். நம்மளோட ஊசிலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால சம்டைம்ஸ் அதோட ஷார்ப்னஸ் வந்து கம்மியாகி மொக்கையாயிடும். அதுவும் நம்மளோட துணிலாம் இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஊசி எடுத்து தைக்கணும்னு நினைக்கும் போது அந்த ஊசி வந்து துணிக்குள்ளே கொஞ்சம் கூட போகவே போகாது. நமக்கு தைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி ஸ்டீல் டீ வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த வடிகட்டியோட பேக் சைடில் இந்த மாதிரி ஊசியை வச்சு நல்லா சுற்றி தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும். எவ்வளோ மொக்கையான ஊசியாக இருந்தாலும் டக்குன்னு ஷார்ப் ஆகிடும். டீ வடிகட்டியில் ரப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு நான் கிளாத்தில் விட்டு காட்டுறேன். ரொம்ப ஈஸியாகவே நம்மளோட ஊசி வந்து இப்போது துணிக்குள்ளே போயிடுச்சு.
டீ வடிகட்டிக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி நெயில் கட்டரோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா சொரப்பாக ஒரு பகுதி இருக்கும். நம்ம நெயில்ஸை வந்து சாஃப்டன் பண்ணுறதுக்காக இருக்கும். அதில் கூட நம்ம இந்த மாதிரி ஊசியை வச்சு நல்லா ரப் பண்ணினோன்னா போதும், இன்ஸ்டண்ட்டாகவே நம்மளோட ஊசி வந்து ஷார்ப்பாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஊசியை வச்சு ரொம்ப ஈஸியாகவே கிழிஞ்ச துணியெல்லாம் தச்சிடலாம். உங்கள் வீட்லேயும் சம்டைம்ஸ் நீங்கள் துணி தைக்கணும்னு நினைக்கும்போது ஊசி இந்த மாதிரி மொக்கையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டீல் டீ வடிகட்டி இல்லைனா நெயில் கட்டரில் நல்லா ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைச்சி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே துணி தைச்சிடலாம். இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு மணி சேவிங்காகவும் இருக்கும், டைம் சேவிங்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சஜிஷா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா.